பிரைஸ் தி லார்ட். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக மத்தேயு 6:24 தெளிவாக சொல்லியிருக்காங்க. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஏன் தெரியுமா? தேவன் உலகம் ரெண்டுமே ஆப்போசிட். உலகத்தை பிரியப்படுத்தினா தேவனை பிரியப்படுத்த முடியாது. தேவனுக்கு பிரியமாக இருந்தால் உலகம் நம்ம மேலே பிரியப்படாது. ஆப்போசிட். எப்படி பகல் இரவு, இரவு நேரத்தில் பகலை பார்க்க முடியாது, பகல் நேரத்தில் இரவை பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஆப்போசிட். அப்போது ஒருத்தருக்குள்ள இந்த 2 சுபாவங்களும் இருந்தால் என்ன நடக்கும்? தேவனுக்காகவும் ஊழியம் செய்ய ஆசை, அதே நேரத்தில் உலக பொருள்கள் மேலே, உலக ஆசைகள் மேலே நாட்டம் இருக்கிறத விடவும் முடியல. அப்படிப்பட்ட மனநிலைமையில ஒருத்தர் இருந்தால் அவருடைய வாழ்க்கை எப்படி முடியும் பார்க்கலாமா? 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2 முதல் 20 உள்ள வசனங்கள் வரை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, நாகமான் என்கின்ற ஒரு மனிதன் குஷ்டரோகத்தில் கஷ்டப்படுவார். ஒரு சிறு பெண்ணுடைய ஆலோசனையை கேட்டு எலிசா தீர்க்கதரிசினிடத்தில் சுகத்திற்காக கடந்து போவார். அப்போ அந்த தீர்க்கதரிசி அவரை போய் யோர்தான் நதியில் போய் ஸ்நானம் பண்ணும், சுத்தமாகவே சொல்லி அனுப்பிடுவார். அவர் சுத்தமானதுக்கு அப்புறம் தான் கொண்டு வந்த காணிக்கைகளை கொண்டு கொடுப்பாரு. எலிசா தீர்க்கதரிசி வேண்டான்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க. ஆனால் இதை கேள்விப்பட்ட எலிசா தீர்க்கதரிசிக்கு ஊழியக்காரனாக இருந்த கேயாசி, என் எஜமான் இதை வாங்காமல் விட்டுட்டாரு, நான் போய் எதையாகிலும் அவங்ககிட்ட வாங்குவேன் அப்படின்னு கர்த்தருடைய ஜீவன் மேலே ஆணை இட்டுட்டு போய் அதை வாங்கிட்டு வராரு. அதோடைய விளைவு என்ன தெரியுமா? அவர் அந்த நாகமானுக்கு இருந்த குஷ்டரோகம் அவரை பிடித்துருச்சு. அவரை பிடிச்சி அவரை மட்டும் இல்லை, அவர் சந்ததியே அந்த குஷ்டரோகத்தை அனுபவிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போது ஒருத்தர் இந்த மாதிரி 2 கெட்ட நிலைமையில் இருந்தால் அவங்களுடைய முடிவு ரொம்ப பரிதாபமாக இருக்கும். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாங்க, உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அநேக நேரங்களில் தேவனுக்கு நாம் முழுமையாய் ஊழியம் செய்ய முடியாதபடி நம்மளுக்கு எதிராய் நிற்பதே இந்த உலக நாட்டங்கள், உலகத்தில் இருக்கிற பணம், பண ஆசை, பொருள் ஆசை. இதுதான் நம்மளை என்ன பண்ணுதுன்னா, நம்ம மேலே இருக்கிற அந்த அழைப்பை, ஊழியத்தை காலி பண்ணுது. நம்மளை அப்படியே ட்ராக் மாற்றி இது தவறில்லாதது போல் நம்மளை காண்பித்து நம்மளை பண ஆசைக்குள்ளே கொண்டு போய் நம்ம மேலே தேவன் வைத்த அந்த திட்டத்தை, ஊழியத்தை அப்படியே கொலாப்ஸ் பண்ணிடுது. நம்ம சுதாரித்துக்கிட்டோம் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட இதற்கான கிருபைகளை கேட்டு எலியாவை போல, எலிசாவை போல, பவுலை போல, சாமுவேலை போல வைராக்கியமாக நின்று ஊழியம் செய்ய முடியும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும்.